ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த திருநாள் இரக்கம், ஒற்றுமை மற்றும் அமைதியின் உணர்வை மேலும் பரப்பட்டும் என்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கட்டும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ரம்ஜான் பண்டிகையையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இல்லாதோருக்கு உதவுவதையும் அனைவரிடமும் அன்பு செலுத்துவதையும் போதித்தவர் நபிகள் நாயகம் என புகழாரம் சூட்டினார். சென்னையில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மண்ணடியில் உள்ள மசூதியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் அதிகாலை நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பங்கேற்று ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க இஸ்லாமிய மக்களின் கூட்டம் அலைமோதியது. பைக்ராப்ட் சாலையில் உள்ள கடைகளில் விடிய விடிய மக்கள் பொருட்களை வாங்க திரண்டதால் அப்பகுதியில் விற்பனை களை கட்டியது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் உள்ள ஹஸ்ரத் நிசாமுதீன் தர்கா முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதிகாலை நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மும்பையில் பொருட்களை வாங்க கடை வீதியில் ஏராளமானோர் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள அனைத்து மசூதிகளும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்தன. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பொருட்களை வாங்க கடை வீதிகளில் இஸ்லாமிய மக்கள் குவிந்தனர். நகாஸ் பகுதியில் உள்ள கடைகளில் புத்தாடைகள், பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டதால் அங்கு படுஜோராக விற்பனை நடைபெற்றது. புனித ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் உள்ள நிசாமுதீன் தர்காவில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் குவிந்தனர். அங்குள்ள கடை வீதியில் திரண்ட மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவித்ததால் அங்கு விற்பனையும் களை கட்டியது. ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி டெல்லியில் உள்ள ஜமா மஸ்ஜித் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. போலீசார் தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். மேலும் வாகனங்களில் வந்தவர்களை சோதனைக்கு பின்னரே அனுமதித்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு டெல்லி, சீலம்பூர், ஜாஃபராபாத் பகுதிகளில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இருசக்கர வாகனங்களில் போலீசார் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. ரம்ஜானை முன்னிட்டு சாலைகளில் பட்டாசு வெடித்து ட்ரம்ஸ் அடித்தும் இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உலகெங்கும் புனித ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிறை தெரிந்ததை அடுத்து சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, இஸ்ரேல், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மசூதிகளில் திரண்ட இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை என்பதை நினைத்து பிரதமர் வெட்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேனி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வேண்டாம் மோடி என்ற முழக்கம் தெற்கிலிருந்து இந்தியா முழுவதும் பரவட்டும் என்றார். விவசாயிகளை புரோக்கர் என விமர்சித்த அரசியல் புரோக்கர் தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது மத்திய அரசு தாக்குதல் நடத்திய போது இபிஎஸ் எங்கே போனார் என கேள்வி எழுப்பினார். டெல்லியிலிருந்து விமானத்தில் வந்திறங்கி கையை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சாடினார். பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பேசிய அவர், மேகதாது அணையை கட்டக்கூடாது என பிரதமர் மோடியால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு, கேரள அரசு இடையே கையெழுத்தான பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை மத்திய பாஜக அரசால் நிறைவேற்ற முடியாது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பேட்டி கொடுப்பதை மட்டுமே முழுநேர வேலையாக வைத்துள்ள அண்ணாமலையால் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரச்சாரத்திற்கு வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் மூதாட்டி ஒருவர் அடுக்கடுக்காக குறைகளை கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த நிர்வாகி ஒருவர் மூதாட்டியிடம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கூறுங்கள், தீர்த்து வைப்பார் என கூறினார். பிரதமர்
பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்க் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் டெஸ்லா தொழிற்சாலையை தொடங்கவிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பின் போது அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அயர்லாந்தின் இளம் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள சைமன் ஹாரிஸிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளின் வரலாற்று ரீதியான உறவுக்கு மதிப்பளிப்பதாகவும் இருதரப்பு உறவை மேம்படுத்த எதிர்நோக்கி உள்ளதாகவும் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் தளங்களில் பொய்களை பரப்புவதால் வரலாறு மாறிவிடாது என பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சுதந்திர போராட்ட காலத்தில் முஸ்லிம் லீக் கொண்டிருந்த சிந்தனையை பிரதிபலிப்பதாக பிரதமர் விமர்சனம் செய்திருந்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கும் இந்த கட்சி அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வதாகவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பீகார் மாநில மக்களவைத் தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் இரு மகள்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளில் 23 இடங்களில் ராஷ்டிரிய ஜனதா தளம் போட்டியிடும் நிலையில் 22 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா ரயில் நிலையத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பயணிகளிடமிருந்து ஒருவன் செல்போன்களை படுத்துக்கொண்டே திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த அவனிஷ் என்பவனை போலீசார் கைது செய்தனர். திருநெல்வேலி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேட்பு மனுவில் வழக்குகள் சொத்துக்கள் குறித்த விவரங்களை மறைத்துள்ளதாக புகார் தெரிவித்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. $4 கோடி பிடிபட்டது தொடர்பாக வருமான வரித்துறை தகவல் அளிக்கவில்லை என நெல்லை மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் கூறியுள்ளார். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம், பரிசுப் பொருள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழர்கள் நலனுக்கு எதிரானவர் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். திருச்சியில் பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் நடவடிக்கையால் மட்டுமே இந்தியா தலை நிமிர்ந்தது என்றும் பிரதமர் மோடி சர்வாதிகாரி போல நடந்து கொள்வதாகவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற விசிகவினரை அனுமதிக்க மாட்டோம் என பாமகவினர் கூறியதால் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. பெரியசவலை கிராமத்தில் விசிகவினரின் வாகனத்தை மறித்து பாமகவினர் தகராறில் ஈடுபட்டதை அடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அமைச்சர் க ராமச்சந்திரனின் காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். வெலிங்டன் ராணுவ கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த அவருடைய காரை மறித்து சோதனை செய்த அதிகாரிகள் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் இல்லாததால் அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு தேவையான எலும்பு தேய்மானம் தொடர்பான மருந்தினை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பி வைத்தார். டெரிபேராடைட் என்ற மருந்து புதுக்கோட்டையில் கிடைக்கவில்லை என எக்ஸ் வலைதளம் மூலமாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததாக கூறி முக்கியஸ்தர்கள் நுழையும் வழியில் செல்ல அனுமதி மறுத்ததால் நடிகை நமிதா போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கூட்டம் நடைபெற்ற பகுதியில் அவருடைய காரை நிறுத்த அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. சம்பாதிப்பதற்காக அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே தேர்தலில் நிற்பதாக பெரம்பலூர் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை ஒன்றிய பகுதியில் கூட்டணி சார்பாக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விஜய் நடித்துக் கொண்டே அரசியலை தொடர வேண்டும் என நடிகரும் மனித உரிமை காக்கும் கட்சியின் தலைவருமான கார்த்திக் கூறினார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்குமார், ராதிகா இருவருமே தனது நண்பர்கள் என்றாலும் தனது மூத்த சகோதரர் மகன் விஜய பிரபாகர் வரட்டுமே என்றார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள நிபுணர் குழு அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் சம்மதம் தெரிவித்துள்ளது. மேலும் குழுவில் இடம்பெற வேண்டியவர்களின் பெயர்களை பரிந்துரைக்கும்படி மனுதாரர்கள் மற்றும் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது.
ராமநவமி யாத்திரை 11 மாவட்டங்களில் செல்ல அனுமதி மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் செல்ல அனுமதி அளித்தது. ஏப்ரல் 12 முதல் 17ஆம் தேதி வரை யாத்திரை செல்ல கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் திலீப் நம்பியார் மனு தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பாமக மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை முடிந்து சென்ற அதிகாரிகளிடம் ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் பதிலளிக்கவில்லை. செங்கற்பட்டு மாவட்டம் செய்யூரை அடுத்த நாகமலை பகுதியில் உள்ள தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பினான்சியர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் ஜெயக்குமார் என்பவர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத பணம், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் தங்கள் கிராமத்தை புறக்கணித்ததால் கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்த கோபி ராசிபுரத்தில் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய மேற்கொள்ளப்பட்ட நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளரான சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அரவிந்த் கடலுக்கு அடியில் நீந்தியபடி வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள ஏகனாபுரம் மக்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என காஞ்சிபுரம் தேர்தல் அலுவலர் கலைச்செல்வி மோகன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் செல்போனை திருடியதாக புகார் அளித்ததால் இளைஞரை தாக்கியதாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சோமுசெட்டி தெருவைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சூர்யா தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். உடல்நலக்குறைவு காரணமாக சிறுமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது விஷயம் தெரிய வந்ததை தொடர்ந்து மணல்மேடுப்பாக்கம் கீழத்தெருவைச் சேர்ந்த குட்டி என்கிற சுதாகரை கைது செய்தனர். புதுக்கோட்டை அருகே உள்ள பூங்குடியில் நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட செல்வமணி என்பவர் போலீஸ் பிடியில் இருந்து தப்ப முயன்றபோது அவரது கால் முறிந்ததால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருச்சி மாவட்டம் கொன்னக்குடி பகுதியில் 20 ரூபாய் கடனுக்காக ஏற்பட்ட தகராறில் கட்டையால் தாக்கியதில் கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜோசப்ராஜ் என்பவருடைய உணவகத்தில் கடன் வைத்து சாப்பிட்டதால் ஏற்பட்ட தகராறில் ஏசுதாஸ் என்பவர் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் உள்ள ஏடிஎம்மில் மூதாட்டியிடம் கைவரிசை காட்டிய கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். 20,000 ரூபாய் எடுக்க சென்ற அமுதா என்பவரிடம் 10,000 ரூபாய் மட்டுமே வந்ததாக கூறி கொடுத்துவிட்டு மீதியை ஏமாற்றியவர் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. கோவை அடுத்த பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் ஆண் யானை கூட்டத்தில் இருந்து பிரிந்து வந்த குட்டி நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு முகாமில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு யானை கூட்டத்துடன் சேர்த்து வைத்த நிலையில் மீண்டும் பிரிந்து வந்தது. 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மேலக்கூட்டுடன் காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மலேசியாவில் சம்பளம் வழங்காமல் உணவக உரிமையாளரால் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படும் தங்கள் மகனை மீட்டுத் தர கோரி மயிலாடுதுறை ஆட்சியரிடம் அவருடைய பெற்றோர் மனு அளித்தனர். நெய்வாசலைச் சேர்ந்த சக்திவேல் மலேசியாவில் உணவகம் ஒன்றில் 7 ஆண்டுகளாக வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. மதுரையில் ஒரு நபருக்கு நாள் ஒன்றிற்கு 74 லிட்டர் வீதம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் தெரிவித்தார். வைகை அணையில் 60.86 அடி தண்ணீர் உள்ளதால் ஜூலை மாதம் வரை தட்டுப்பாடின்றி குடிநீர் விநியோகம் செய்ய இயலும் எனவும் தெரிவித்தார்.
மதுரை மேயர் இந்திராணி மற்றும் அவருடைய கணவர் பொன் வசந்த் ஆகியோர் சேர்ந்து கிளியை வைத்து வாக்கு சேகரித்ததாக புகார் எழுந்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட பறவையினமான கிளியை மேயர் இந்திராணி கையிலும் தோள்பட்டையிலும் அமர வைத்துக் கொண்டு வாக்கு சேகரித்த புகைப்படங்கள் வெளியானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடிநீர் குடித்த மக்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து புகைப்பட்டி கிராமத்தில் சுகாதாரத்துறையினரும் மருத்துவத்துறையினரும் முகாமிட்டுள்ளனர். விழுப்புரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகளும் பொதுமக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் தரமற்றதாக இருப்பதோடு வாகனங்கள் செல்லும் போது அதிகளவு தூசு வெளியேறி மூச்சு திணறல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். கடவுள் துகள் எனப்படும் போசான் துகளை கண்டறிந்த இங்கிலாந்து விஞ்ஞானி பீட்டர் வேர்ஹிக்ஸ் காலமானார். 2013ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற பீட்டர் வேர்ஹிக்ஸ் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்தனர். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் குஜராத் அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 196 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்களை எடுத்து 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 25வது லீக் போட்டியில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதுகின்றன. இரண்டாவது வெற்றிக்காக இரு அணிகளும் மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு பல பரீட்சை நடத்த உள்ளன. ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்தின் வேட்டையன் திரைப்படத்தில் ஃபகத் ஃபாசில் காமெடி ரோலில் நடித்துள்ளதாக அவரே தெரிவித்துள்ளார். இதனால் வேட்டையன் திரைப்படத்தில் யார் வில்லனாக நடித்திருப்பது என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. நடிகர் விஜயின் பிளாக்பஸ்டர் படமான கில்லி வரும் 20ஆம் தேதி ரீரிலீஸ் ஆவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து படத்தின் மறுவெளியீட்டு உரிமை பெற்றிருக்கும் சக்தி பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் தனது எக்ஸ் தளத்தில் போஸ்டருடன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விஜய் நடித்து வரும் கோட் படத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2006ஆம் ஆண்டு வெளிவந்த சிவகாசி படத்தில் விஜயுடன் வெங்கட் பிரபு நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாக்கி வரும் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த நிலையில் நவம்பர் 1ஆம் தேதி படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆதி மற்றும் லட்சுமி மேனன் நடிப்பில் உருவாகி வரும் சப்தம் படத்தின் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. ஆல்பா பிரேம் சார்பாக இயக்குனர் அறிவழகன் மற்றும் 7G பிலிம் சிவா இணைந்து தயாரித்த இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வெளியாக உள்ளது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மிஸ்டர் மனைவி சீரியலில் இருந்து விலகிவிட்டதாக செம்பருத்தி புகழ் ஷபானா கூறியிருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விலகும் முடிவை எடுத்தது மிகவும் கடினமாக இருந்ததாக தனது இன்ஸ்டாகிராமில் தெரிவித்திருக்கிறார். சித்திரை மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நல்லாத்துறை அடுத்த புதுப்பட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாரியம்மன் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேனி மாவட்டம் கூடலூரில் உள்ள காளியம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதி பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர். சிவகங்கை மாவட்டம் அம்மன் செட்டி குறிச்சியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் கொழுக்கட்டைகளை சூறையாடியும் பெண் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மியடித்தும் வினோதமாக வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக 15,23,443 ரூபாய் செலுத்தியுள்ளனர். மேலும் 51 கிராம் தங்கம் மற்றும் 472 கிராம் வெள்ளிப் பொருட்கள் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
MG நிறுவனம் தனது ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் வகை கார்களை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. பெட்ரோல், டீசல் என இரு வேரியண்ட்டுகளில் விற்பனைக்கு வந்த காரின் ஆரம்ப விலை 21,24,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 14 இன்ச் டிஸ்பிளே, கிளைமேட் கண்ட்ரோல், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வசதிகளும் இந்த காரில் இருக்கின்றன. முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான மஹிந்திரா கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மார்ச் மாதம் மட்டும் 12.94% அளவிற்கு வளர்ச்சியை அறிவித்துள்ளது. கடந்த மார்ச்சில் 8,788 யூனிட்டுகள் விற்ற ஸ்கார்பியோ கார்கள் இந்த ஆண்டு 15,151 யூனிட்டுகள் விற்று சாதனை படைத்துள்ளது. அதற்கடுத்தபடியாக XUV 700 வகை கார்களும் மஹிந்திரா தார் ஜீப்புகளும் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளன. ஆப்பிள் நிறுவனம் தனது iPhone 16 சீரிஸ் செல்போன்களுக்கான பேட்டரி திறனை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆப்பிள் iPhone 16 சீரிஸ் செல்போன்கள் அறிமுகமாக கூடும் என்ற நிலையில் ஸ்டாண்டர்ட், பிளஸ், ப்ரோ மேக்ஸ் என தனித்தனியாக பேட்டரி திறனை மாற்றியமைக்க முடிவு செய்துள்ளது. மோட்டோ G64 5G செல்போன்கள் வருகிற 16ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஆன்லைனில் பிளிப்கார்ட் தளத்தில் இருக்கும் இந்த செல்போனில் 6.5 இன்ச் டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி திறன் வசதிகளும் இருக்கிறது. 12GB RAM உடன் 128GB மற்றும் 256GB என 2 வகை ஸ்டோரேஜ் அம்சங்களும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.